ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஸ்டிக்ஸ். இந்த திரைப்படம் இதில் 2018 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் நாட்டு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தின் டேரக்டர் சொல்லி பார்த்திங்கன்னா ஓல்ஃப்காங் ஃபிஸ்கர், ரைட்டர்ஸ் ஓல்ஃப்காங் ஃபிஸ்கர் அண்ட் இகா குன்சல். இந்த திரைப்படத்தில் சூசனா உல்ஃப் ரைக்கா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஸ்டிக்ஸ் என்ன மாதிரி கதைக்களம் பார்ப்பாங்க. படத்தின் நாயகனான ரைக் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி டாக்டர். அதாவது வந்து அவங்க வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுற ஒரு டாக்டர். அவங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா வந்து டார்வினோட இது வந்து ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒருத்தங்க. அவர் வந்து ஒரு பர்டிகுலர் இதில் வந்து ஐலாண்ட் ஒரு பர்டிகுலர் ஏரியா, அதாவது அட்லாண்டிக் ஓஷனில் ஒரு பர்டிகுலர் என்ன சொல்லுங்க திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடு ஒன்று இருக்குது. அதாவது வந்து ஒரு நேச்சராக, அதாவது யாருமே மனிதர்களே போகாத ஒரு நேச்சரான ஒரு காடு ஒன்று இருக்குன்றதை அவங்க கண்டுபிடிச்சி அங்கே போகணுன்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அதுக்கு எப்படி போகிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஒரு ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா த்ரூ த யாட்ச் தான். அவங்க தனியாகவே ஓட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க வெல் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் சாப்பாட்டுக்கு முதற்கொண்டு எல்லாம் வெல் ப்ரிப்பேர்டாக போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல அவங்க எதிர்பாராமல் ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுது. அது ஏற்பட்ட அப்புறமா என்ன மாதிரியான ஒரு மனநிலையை அவங்க இருந்தாங்க, அது வந்த அப்புறமா அவங்க உண்மையாகவே யாருன்றதை எந்த இடத்துல உணர்ந்தாங்கன்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதைகளுமேங்க. ஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஆரம்ப காட்சி வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கி தான் ஆகணும். அந்த படத்தை ஆரம்ப காட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு வந்து, அதாவது பார்க்க ஒரு ரொம்ப காடும் மலையமாக இருக்கும். அங்கே வந்து கிளம்பி ஒரு குரங்கு வந்து வரும். அது வந்து இங்கே இதுக்கு வர மாதிரி சிட்டியில் வர மாதிரி காட்டுறாங்க. அங்கே இன்னொரு குரங்கு இருக்குது. ஃபஸ்ட்டு இது என்ன இது அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. பட் க்ளோஸ் டு த டார்வினோட இது வந்து குரங்குலேருந்து தான் மனிதன் வந்தான் அப்படின்னும் போது அந்த முதல் காட்சியில் இன்னொரு குரங்கை தேடி தான் அது வருது. இந்த குரங்கு இங்கே இருக்குன்னும் போது நம்ம ஏன் அங்கே தேடி போகக்கூடாது, நம்ம தனிமை இந்த இடத்துல வாழ்கிறோம், சரி நம்ம அது இருக்கும்போது நம்ம சேர்ந்து போகலாமேன்றது தான் கான்செப்ட். இதுதான் ஃபஸ்ட்டு காட்சியில் அவர் உணர்த்துறாரு. இது நம்ம படம் பார்க்கணும், ஃபஸ்ட்டு நமக்கு புரியாது எதுக்கு இது வர்றதுன்னு. அடுத்த சீன் கட் பண்ண உடனே ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குது. அந்த கார் ஆக்சிடெண்ட் நடந்த உடனே படத்தின் நாயகியான ரைட் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. பிகாஸ் அவங்க ஒரு எமர்ஜென்சி டாக்டர் இல்லைங்களா. அவங்க ரொம்ப டிட்டாச்சாக, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பெருசாக இல்லாமல் ரொம்ப கூலாக இருக்காங்க. இதுக்குள்ளேயுமே எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு கேரக்டர்ன்றத ஒரு ரிவிலேஷன் ஓப்பன்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்க்குறேன். அண்ட் தென் இந்த ட்ராவலில் அவங்க ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. அதாவது அவங்க நியாயமாக போய் ஹெல்ப் பண்ணணும் ஒரு இடத்துல, அவங்களால ஹெல்ப்பே பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழலில் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், ஆனால் அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்க மனசாட்சி இறங்காமல் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட் அது எவ்வளோ லேட்டாக எடுக்கிறாங்கன்றது தான் அங்கே விஷயம். இங்கே என்ன இந்த விஷயம்னா ஹெல்ப்லெஸ். அதாவது நமக்கு வந்து ஒருத்தரை ஹெல்ப் பண்ணணுன்றது அந்த நமக்கு தோணினாலும் நம்மளால் வந்து ஹெல்ப் பண்ண முடியாமல் வேடிக்கை மட்டுமே பார்க்கக்கூடிய சூழல் இங்கே இருக்குது. மனிதன் அப்படி தான் இருக்கான். அவன் வந்து அதாவது போகலாம், ஆனால் போனால் இங்கே ரூல்ஸை பிரேக் பண்ண வேண்டியது இருக்குது. அவனுக்கு எந்த நிலைமை வந்துடுமோ அப்படின்ற பயம் அவனுக்கு வந்துடுது. ஸோ இங்கே வந்து சிஸ்டம் ஒரு மனிதர் ஹெல்ப்லெஸ்ஸாக வச்சுருக்கு. அதே மாதிரி உதவி தேடி வரவங்களையும் அப்படி தான் இந்த சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க இவங்களும் அது மாதிரி தான் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படம் வந்து போட்டுடைக்குது. அது நிச்சயமாகவே சொல்லணும், அந்த 1.5 மணி நேரம் படம் தான், ஆனால் படம் டெட் ஸ்லோ. ஏன் இந்த டெட் ஸ்லோன்றது படம் பார்க்க தான் நமக்கு புரியும். ஏன்னா இங்கே ஹெல்ப் பண்ணுறதே லேட்டாக தான் வரும். இந்த கதையும் அப்படி தான். இங்கே வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. இவன் டிட்டாச்சிங் கேரக்டர் ஹெல்ப்லெஸ், இது ரெண்டையுமே ஒரே நேர்கோட்டில் அந்த கதை சொல்லும் விதத்தில் சொன்னது தான் பெரிய விஷயம். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர். வாஸ் ரியலி பிரில்லியன்ட் சொல்லணும் டேரக்டர் வைஸில் பார்க்கும்போது. இந்த படத்தில் அதிகபட்சம் ஒரு 3 பக்கத்துக்கு டைலாக் பேஜ் இருந்தாலே பெரிய விஷயம். டைலாக்ஸே கிடையாது. எவ்ரிதிங் த்ரூ விஷுவல், எவ்ரிதிங் த்ரூ த நரேஷன், விஷுவல் நரேஷன் தான். அது வந்து நிஜமாகவே பவர்ஃபுல்லாக தான் இருந்தது. அது வந்து எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் ஏன் அது என்ன ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஏன் சொல்ல மாட்டேன், நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. பிகாஸ் என்ன தான் வந்து ஒரு சிஸ்டம் வந்து நான் உங்களுக்கு வரேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாலும் அது அது லேட்டாக தான் பண்ணும். ஆனால் அதே இடத்துல வந்து ஒரு 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 என்ன சொல்கிறதுங்க, ஒரு ரிச்சுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டே வந்துடும். அந்த படத்தில் அந்த காட்சி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கார் போயிடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ரெடி டு ஹெல்ப் இம்மிடியட்லி. பட் இங்கே வேறு ஒன்று நடந்துகிட்ருக்கு, உயிர் போய்கிட்டு இருக்குது, பல பேர் உயிர் போகுது. ஆனால் அதுக்கு வந்து தே ஆர் நாட் ரெடி டு கம். அது 1 நாள் ஆனால் 2 நாள் ஆனாலும் நோ ப்ராப்ளம்ன்ற ஒரு அந்த விஷயம், அதாவது ஏற்றத்தாழ்வையும் பேசுகிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் இந்த படத்தில். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பார்க்குறது தான் ஃபிலிம் லாங்குவேஜில் ஒரு பெஸ்ட் திங் டு டெலிவர் அப்படின்னு நான்
நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் முக்கியம். ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் சொல்கிறதுன்றது பெரிய விஷயம். அதெல்லாம் டைரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு வோல்ஃப்கேங் ஃபிஸ்கர். இந்த படத்தில் வந்து பெருசாக நடிக்கிறதுலாம் கிடையாது. ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க அதிகபட்சம். மெயின் ரோல்ஸ் சுசானா வுல்ஃப் ரைக்கா பண்ணவங்க ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டிட்டாச்சு ஒரு கேரக்டரு. அது போக போக ஒரு கட்டத்தில் ஒன்றுமே பண்ண முடியாமல் தவிக்கிற இடம் வந்து ரொம்ப நல்லாவே அதை வந்து பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும் இந்த கேரக்டரில். இட் வாஸ் ரியலி வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ப்ரைஸ் ஆஃப் த எசிமெனிக்கல் ஜூரி அவார்டு வின் பண்ணியிருக்கு பெலரோமா ஆடியன்ஸ் அவார்ட் கேட்டகரியில். அதே மாதிரி இந்த படம் பெலரோமா ஆடியன்ஸ் அவார்ட் கேட்டகரிக்கு நாமினேட் ஆகிருக்கு. அது தவிர்த்து இந்த படம் ஓவராலாக 29 வின்ஸ் அண்ட் 19 நாமினேஷன் ஆயிருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டிக்ஸ் படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா வடியோ இல்லை ரீஜனல் சினிமா வடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் வடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.